எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வடமாநிலத்திற்கு தப்பி சென்றதாக கூறப்படும் நிலையில் சிபிசிஐடி விரைந்து அவரை கைது செய்ய தேடி வருகிறது. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடியும் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த வழக்கின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வட மாநிலங்களுக்கு தப்பிச் சென்றதாக தெரிய வந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி போலீசார் தனிப்படை ஒன்றை அமைத்து வட மாநிலங்களுக்கு விரைந்திருக்கிறார்கள். நேற்று கரூர் நீதிமன்றம் அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய நிலையில் அவரை கைது செய்வதற்கான பணிகளில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். கரூர் மேலக்கரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் போலியான ஆவணங்களை வைத்து அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோபனா, ரகு, சித்தார்த்தன், மாரப்பன், செல்வராஜ் ஆகிய 4 பேரும் ஒரு இடத்தை மாற்றம் செய்து, அதாவது 100 கோடி மதிப்பிலான இடத்தை 22 ஏக்கர் நிலம் என்பதால் அவற்றை போலி சான்றிதழ்கள் மற்றும் மோசடி பத்திரம் பதிவு செய்துள்ளதாக இந்த புகார் மனு ஏற்கனவே பெறப்பட்டது. அது சம்பந்தமாக கரூர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த வழக்கு ஏற்கனவே சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் தாமும் கைது செய்யப்படலாம் என்பதால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமறைவாகி இருந்தார். கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த 19ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சிபிசிஐடி மாற்றப்பட்டதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டிருந்தார். இதனால் இந்த மனு மீதான 3 முறை விசாரணை நடைபெற்றும் நேற்று 4வது முறையாக நீதிபதி சண்முக சுந்தரம் முன்ஜாமீனை மனுவினை ரத்து செய்து தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதனால் சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர். தற்போது அவர் தமிழகத்தில் இல்லாமல் வட மாநிலங்களுக்கு தப்பி சென்றதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ஒரு தனிப்படை அமைத்து அவரை தேடி வருகிறார்கள். வட மாநிலத்துக்கு அல்லாது வெளிநாடுகளுக்கு எங்கும் சென்றிருக்கிறார்களா என்ற கோணத்திலும் தற்போது சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி சசிதரன். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.